துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான தனுஷ் அவர்கள் 50வது திரைப்படமான ராயன் திரைப்படத்தில் அடைந்திருக்கும் வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியுமே ஆகும். அப்பா கஸ்தூரிராஜா அவர்களுடைய இயக்கத்தில் அறிமுகமான தனுஷ் அவர்கள் அடுத்ததாக அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் காதல் கொண்டேன் திரைப்படத்தில் நடித்துள்ளார். காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, மயக்கமென என தனுஷ் அவர்களை சிறந்த நடிகராக மாற்றியதில் பெரிய பங்கு இயக்குனர் செல்வராகவனையே சேரும். மேலும் அண்ணன் செல்வராகவன் அவர்களை வைத்து தொடர்ந்து தனுஷ் அவர்களுடைய அசுர வளர்ச்சிக்கு காரணமே நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தான். அதாவது பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, அசுரன் என நடிகர் தனுஷ் அவர்களை ஒரு மிக சிறந்த நடிகராக வெற்றிமாறன் மாற்றியிருக்க நிலையில மேலும் தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா தானும் இயக்குனராக வேண்டும் என ஆசைப்பட்டு பவர் பாண்டி திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது ராயன் படத்தையும் தனுஷ் அவர்களுமே இயக்கியுள்ளார். நேற்று வெளியான ராயன் திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில முதல் நாள்ல பாத்தீங்கன்னா வசூல் அளவுல ஒரு மிகப்பெரிய சாதனையுமே படைத்துள்ளது. இதற்கு முன்பு தனுஷ் அவர்கள் நடித்து வெளியான திரைப்படங்களில் முதல் நாளில் அதிக வசூலை பெற்ற திரைப்படமாக கர்ணன் படம் 10 கோடியை கடந்திருந்தது. நேற்று வெளியான ராயன் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 11 கோடி வசூலியுமே, தெலுங்கில் பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் வசூலியுமே ஈட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா 12.5 கோடி வசூலை இந்திய அளவில் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் பெற்றிருப்பதாக கூறுகின்றனர். இந்த வசூலை பார்த்தாலே பல பேர் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் எனவும் பேசி வருகின்றனர்.